ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் லிஸ்ட்டுக்கும் செட் அட்ரிபியூட்டுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ், அது எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அண்ட் போன வீடியோ நம்ம டாம் கான்செப்ட்லாம் பார்த்துருப்போம். அதில் யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே என்னென்ன டவுட்லாம் இருந்துச்சுன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணீங்கன்னா நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம மோஸ்ட்லி கிளாஸ் லிஸ்ட்டையும் அண்ட் செட் அட்ரிபியூட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அண்ட் அதுக்கடுத்து வர கிளாஸஸில் நம்ம இன்னும் பெட்டரான ஒரு ஜாவாஸ்கிரிப்டோட கற்றுக்க போகிறோம். அண்ட் நீங்கள் வீடியோஸ் கண்டினியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் லெவல் ஆஃப் நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்குமே நம்ம ஜாவாஸ்கிரிப்டோட நாலேஜ் தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷன் செட் பண்ண போகிறேன். ஒரு சிம்பிளாக நான் ஒரு டிவ் டேக் ஒன்று நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, டிவ் டேக் ஒன்று நான் க்ரியேட் பண்ணுறேன். அந்த டிவ் டேக்கோட நான் அதுக்கு ஒரு ஸ்டைல் நான் ஒன்று ட்ரை பண்ணுறேன். இதோட ஐடி கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம், கிளாஸ் 1. இந்த கிளாஸ் நான் கால் பண்ணி இந்த டிவ் டேக்கு நான் இப்போ கிளாஸ்னால் டாட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவோமா சிஎஸ்எஸ்ல. இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் செட் பண்ணுறேன். டிவ் டேக் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். நமக்கு இதோட வித்து தேவைப்படும், ஹைட் தேவைப்படும், அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலர் தேவைப்படுமா. நான் இப்போ ரெட் கலரில் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு டிவ் டேக் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஓகே, இது கூட நான் ஒரு பட்டன் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பட்டனோட நேம் வந்து நான் சும்மா கிளிக் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த கலரை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். வேணா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும், பிரேக் டேக் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஒரு லைன் கீழே உங்களுக்கு இந்த கான்செப்ட் கிடைக்கும். ஓகே, சரி, இதே கான்செப்டில் நான் இப்போ பட்டனை கிளிக் பண்ணணும்னா எனக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் நான் செட் பண்ணணும். கரெக்டாக என்ன பண்ண போகிறேன்னா அந்த பட்டனை ஃபர்ஸ்ட் நான் பட்டனுக்கு மோஸ்ட்லி நம்ம ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஆன் கிளிக் ஒரு ஃபங்க்ஷன் நான் செட் பண்ணிடுறேன். இதுக்கு நான் மோஸ்ட்லி நம்ம ஃபங்க்ஷன் இப்போ ஆடை யூஸ் பண்ணுவோம். இந்த ஆடுங்கிற ஃபங்க்ஷனை அதை கால் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்கிரிப்ட் டேகை யூஸ் பண்ணி நான் இந்த டிவ் டேகை நான் கனெக்ட் பண்ண போகிறேன். கிளாஸுங்கிறதுனால நான் வந்து அதை கொரி செலக்டர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நீங்கள் கொரி செலக்டர் தான் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு எது ஃபேமிலியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸ்டார்ட் வித் ஐடியை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணி பழகிட்டீங்கன்னா ஐடி கொஞ்சம் ஃபேமிலியாக ஆயிடுச்சு, நீங்கள் ஐடியை யூஸ் பண்ணுங்கள், அதில் எதாவது தப்பு இல்லை. போக 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 நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு கொரி செலக்டர் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனில் நான் அந்த கலரை சேஞ்ச் பண்ண போகிறேன். முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி தான் ஸ்டைல் டாட் கலர் பேக்ரவுண்ட் கலர். சரி, ஓகே, இது பேக்ரவுண்ட் கலர் நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ தான் நமக்கு அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவான ஒரு கான்செப்ட். இப்போ நம்ம இங்கே பாருங்கள், கொரி செலக்டருக்கு கியூ வந்து ஸ்மாலாக இருக்கும். அது எஸ்ஸுங்கிறது உங்களுக்கு செகண்ட் ஃபர்ஸ்ட் டாட்டுக்கு பக்கத்தில் வர ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே உங்களுக்கு ஸ்மாலாக இருக்கும். அண்ட் செகண்டில் வர ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் செலக்ட் ஆகுறது, அதேமாதிரி கலருங்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் உங்களுக்கு கேப்ஷன் வரும். அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் இது கலரை வந்து நான் ரெட்லேருந்து ப்ளூன்னு மாற்றுறேன். இந்த பட்டன் கிளிக் பண்ணால் எனக்கு அந்த அவுட்புட் மாறுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது நம்ம நார்மலாக பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். இதை விட அட்வான்ஸ்டாக பண்ணுறதுல 2 கான்செப்ட் இருக்குது. ஒன்று கிளாஸ் லிஸ்ட், இன்னொன்று செட் அட்ரிபியூட். இந்த 2 கான்செப்டும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ செட் அட்ரிபியூட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் வேணால் இதே கான்செப்டை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம டிஃபால்ட்டாக இப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக சிஎஸ்எஸ் மூலமாக கனெக்ட் பண்ணிக்க ஒர்க் பண்ண முடியும். இப்போ நான் அந்த இடத்துல புதுசாக ஒரு கிளாஸை வந்து நான் கால் பண்ணுறேன். அண்ட் அந்த கிளாஸ் நேமுக்கு வந்து நான் சம்திங் 2ன்னு வச்சுக்கிறேன். அண்ட் இது எப்படி இருக்கணும்னா எனக்கு இந்த கிட்டத்தட்ட இதே மாதிரி சேஞ்சஸ் தான், இதே கான்செப்ட் அப்படியே வர மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் பண்ணுறேன். ஹைட்டு அப்படியே இருக்கட்டும், வித்தை மட்டும் நான் 500 பிக்சல்னு மாற்றுறேன். 100 பிக்சல்லேருந்து 500 பிக்சல்னு மாற்றுறேன். அந்த கலரை நான் வந்து ப்ளூ கலர்னு மாற்றுறேன்.
ஓகேவா? கலரை நான் வந்து ப்ளூ கலர்னு சேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் இப்போ இந்த இடத்துல நான் எப்படி கால் பண்ணணும்னா, நான் எங்கள் ஃபங்க்ஷன் தான் கால் பண்ணணும். அது கூட செட் ஆட்ரிபியூட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணி இப்போ அதோட கிளாஸ் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளாஸை மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ் நேம் இப்போ நான் ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய கிளாஸ் நேம் நான் ஆட் பண்ணணும். 2ங்கிறத நான் ஆட் பண்ணிட்டேன்னா எனக்கு நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு டிஃபால்ட்டாக இந்த 1ங்கிற ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகி எனக்கு இந்த ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கும். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? இப்போ எனக்கு நார்மலாக இருந்ததை விட கொஞ்சம் பெட்டரான கான்செப்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கா? இதில் ஏன் இது செட் ஆட்ரிபியூட் நான் கிளாஸ் யூஸ் பண்ணுறோன்னா மல்டிபிளான ஃபங்க்ஷன்ஸுக்கு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி நான் 2 நான் செட் பண்ணுறேன்னா நான் அதே மாதிரி கால் பண்ணி நல்லா அது கான்செப்ட் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நான் இந்த இடத்துல இதே கான்செப்டில் 3 ஆட் பண்ணிட்டு எனக்கு மல்டிபிளாக ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நம்ம இந்த மாதிரி மெத்தட்ஸை யூஸ் பண்ணால் டைம் சேவ் ஆகும். அண்ட் அதில் கொஞ்சம் பெட்டரான ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். நான் ஹைட்டு பாருங்கள், நான் 500 செட் பண்ணுறேன். பாருங்க. ஓகேவா? இந்த மாதிரி எனக்கு தேவையான கான்செப்டை என்னால் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் செட் ஆட்ரிபியூட்டுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன். சரி, இதே மாதிரி கிளாஸ் லிஸ்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. கிளாஸ் லிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா பாருங்க, இப்போ நம்ம இதில் பார்த்த மாதிரி கிளாஸ் லிஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. கிளாஸ் லிஸ்டோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா நான் உங்களுக்கு இதே லாஜிக்கில் நல்லா பாருங்க, சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். இதே லாஜிக்கில் நமக்கு ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் தவிர மற்றபடி எல்லாமே சேம் தான். ஓகே, அந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுது நம்ம பார்க்கலாம். இப்போ ஓகே, இதே மாதிரி நான் இப்போ கிளாஸ் லிஸ்ட் ஒர்க் பண்ணி சொல்லி தரேன். அந்த கிளாஸ் லிஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு கிளியரான ஒரு நாலேஜ் கிடைச்சிடும். ஓகே, இதே மாதிரி நம்ம இப்போ கிளாஸ் லிஸ்ட்டையும் பார்த்துடலாம். கிளாஸ் லிஸ்ட் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சேம் இதே மாதிரி தான் இருக்கும். அதோ ஓகே, கிளாஸ் லிஸ்ட்டில் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்ன அட்வான்டேஜ்னா, இப்போ இந்த ஒரு லைன் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது செட் ஆட்ரிபியூட்டுக்கு பதிலாக ஏ.டாட் கிளாஸ் லிஸ்ட்டு நான் கால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? கிளாஸ் லிஸ்ட் கால் பண்ணிட்டு அதில் நான் ஒரு ஃபங்க்ஷன் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்னால், இப்போ நான் எப்படி கிளாஸ்ன்னு கால் பண்ணல, அந்த கிளாஸ் நான் கால் பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட் டேரெக்டாக நான் கால் பண்ணால் மட்டும் போதும். ஆனால் இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் ஆட் பண்ணணும். கிளாஸ் லிஸ்ட் டாட் ஆட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பாருங்கள், அதை செட் பண்ணனா எனக்கு இந்த மாதிரி கிடைக்குமா? அண்ட் இது நீங்கள் பெட்டராக மாற்றணும்னா இந்த டூவில் ஒரு ட்ரான்சிஷன் ஒன்று செட் பண்ணுறீங்க. ட்ரான்சிஷன் இப்போ 0.5 செகண்ட் அப்படி செட் பண்ணிங்கன்னா அந்த ட்ரான்சிஷன் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, 0.5 செகண்ட் சாரி செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கான்செப்ட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, நல்லா பாருங்கள். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இதே இப்போ நான் கிளாஸ் லிஸ்ட்டில் ஆட் யூஸ் பண்ணால அதே மாதிரி கிளாஸ் லிஸ்ட்டில் டாகுல்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகும்னா, பாருங்க, இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே ஒன்லைன் ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் டைப் பண்ணேன்னா கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஒரு டைம் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். கரெக்டாக நான் ஒரு டைம் சேஞ்ச் ஆகும், எனக்கு இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கும். இன்னொரு டைம் கிளிக் பண்ணால் அதே மாதிரி இனிஷியல் ஸ்டேஜில் அப்படியே தான் இருக்கும். இதை நான் கிளாஸில் டாகுல் ஆட் பண்ணேன்னா எனக்கு இப்போ டிஃபால்ட்டாக இப்போ இந்த மாதிரி கலர் இருக்கும். நான் கிளிக் பண்ண இந்த மாதிரி தான். இன்னொரு டைம் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். பாருங்கள், நான் இங்கேயும் ஒரு ட்ரான்சிஷன் செட் பண்ணிடுறேன். ஓகேவா? இந்த மாதிரி எனக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆகும். ஓகே, இதுதான் கிளாஸ் லிஸ்ட்டுக்கும் செட் ஆட்ரிபியூட்டுக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ். இந்த கான்செப்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறது எப்படி, அதில் ஈவெண்ட்னு ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி பாஸ் பண்ண போகிறோம், அந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கான்செப்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.